வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பல்வேறு வகையான படிப்புகளை பற்றி, சயின்ஸ் சம்மந்தமான படிப்புக, அக்ரி சம்மந்தமான படிப்புக, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமான படிப்புக, அதுக்கப்புறம் ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பது எப்படி, கல்லூரியை தேர்ந்தெடுப்பது எப்படி, படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, மத்திய மாநில அரசுகள் வழங்கும் உதவித்தொகைகள், இது மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் நான் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் சம் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஐ பட்டனில் நான் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற இந்த சீரியலில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற படிப்பு ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிற படிப்பை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எங்கிட்ட கவுன்சிலிங் வர்றப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, டி ஃபார்முக்கும் ஃபார்ம் டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி. டி ஃபார்ம் அப்படிங்கிறது டிப்ளமோ இன் ஃபார்மசி, அது 2 வருஷம் படிக்கக்கூடிய ஜூனியர் லெவல் படிப்பு. அதே ஃபார்ம் டி அப்படிங்கிறது சீனியர் மோஸ்ட் படிப்பு, இது டாக்டர் லெவல் படிப்பு. ஃபார்ம் டிங்கிறதுக்கு மீனிங்கே என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. இது 6 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. அப்புறம் இது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் இந்த படிப்பு படிக்கிறதுக்கு. ஃபார்ம் டி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேருக்கு முன்னால் நீங்கள் டாக்டர் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக ஃபார்மசி படிப்பு அப்படிங்கிறதே கெமிஸ்ட்ரி பேஸ்டு படிப்பு. அதனால இந்த ஃபார்ம் டி ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பேசிக்காக வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். அண்ட் மினிமம் 50% அண்ட் எபோவ் மார்க் உங்களுக்கு +2ல் இருக்கணும். இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட நீங்கள் எய்தர் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் பயாலஜி ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் +2ல் படிச்சிருக்கணும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலேஜுக்கு 30 சீட்டு மட்டும்தான் பர்மிட்டட். 30 சீட் இந்த +2 முடிச்சுட்டு டைரெக்டாக ஃபார்ம் டி பண்ணுறீங்களா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இவங்களுக்கு 30 சீட்டு. அதுக்கப்புறம் பி ஃபார்ம் டி ஃபார்ம் ஏதாவது பண்ணிட்டு நீங்கள் லேட்ரல் என்ட்ரியில் போஸ்ட் பேச்சுலரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போஸ்ட் பேச்சுலரேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு 10 சீட்டு. மொத்தமே ஒரு காலேஜில் ஃபார்ம் டின்னு பார்த்தீங்கன்னாக்கா 40 சீட்டு தான் இருக்கும். அந்த 40 சீட்டில் 30 சீட்டு +2 முடிச்சுட்டு டைரெக்டாக வர்றவங்களுக்கு, 10 சீட் லேட்ரல் என்ட்ரி பீப்புளுக்கு. இந்த ஃபார்ம் டி அப்படிங்கிறது ரிஜிஸ்டரபிள் லைசன்சபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஃபார்ம் டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ப்ராக்டிசிங் ஃபார்மசிஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ப்ராக்டிசிங் ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறது டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் ஃபார்ம் டி எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இதில் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ப்ரோக்ராம்ங்கிறது என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி அக்ரி படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் லாஸ்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே ஒரு பயிரை விளைய வைக்கிறதுலேருந்து, சீடிங் பண்ணுறதுலேருந்து, அதை விளைய வச்சு அதை அறுவடை பண்ணி அந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கே ஃபார்ம் டிலையும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் படிப்பீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னாக்கா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸுக்கெல்லாம் போய் வார்டெல்லாம் விசிட் பண்ணி அந்த வார்டில் இருக்கக்கூடிய இன்பேஷண்ட்ஸுக்கு என்னென்ன மருந்து சாப்பிட்றாங்க, அந்த மருந்தை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுப்பீங்க. இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நீங்கள் மினிமம் 3 ஸ்பெஷாலிட்டி ஏரியாவில் செய்யணும். ஸ்பெஷாலிட்டி ஏரியாஸ்னால் இப்போ ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி செப்பரேட்டாக இருக்குது, லங் ஸ்பெஷாலிட்டி செப்பரேட்டாக இருக்குது, கிட்னி ஸ்பெஷாலிட்டி செப்பரேட்டாக இருக்குது. அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி ஏரியாஸில் நீங்கள் உங்களோட இந்த படிக்கிற டென்யூரில் 6 இயர்ஸில் நீங்கள் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நீங்கள் எடுப்பீங்க. டியூரேஷன் ஆஃப் திஸ் ஃபார்ம் டி ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இது டோட்டலாக நீங்கள் 6 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. அந்த 6 வருஷத்தில் 5 வருஷம் நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, ப்ராக்டிகல்ஸு தியரி இதெல்லாம் படிக்கிறீங்க. 1 வருஷம் கம்பல்சரியாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 ஸ்பெஷாலிட்டி ஏரியாவில் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் மினிமம் 2 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணணும்.
இப்போ ஹார்ட் ஸ்பெஷாலிட்டினா அதில் 2 மாதம், கிட்னி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா கிட்னி ஸ்பெஷாலிட்டியில் 2 மாதம், இந்த மாதிரி 3 ஏதாவது வேறு வேறு ஸ்பெஷாலிட்டியில் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிலையும் 2 மாதம் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி டோட்டலாக நீங்கள் வந்து 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கணும். அதுக்கப்புறம் இது எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் மெத்தட் அப்படிங்கிறதுனால நீங்கள் பல்வேறு வார்டுகளில் போய் விசிட் பண்ணி அங்கே வார்டில் இருக்கிற இன்பேஷண்ட்டுக்கிட்ட எல்லாம் நீங்கள் வந்து மருந்துகளை கொடுத்து அந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் எடுப்பீங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்டு ப்ராக்டிஷனராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். பி ஃபார்ம் படித்தவங்களும் வந்து ஃபார்ம் டி ஜாயின் பண்ண முடியும். பி ஃபார்ம் படித்தவங்க ஃபார்ம் டி ஜாயின் பண்ணுறது வந்து லேட்ரல் என்ட்ரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணுவாங்க. லேட்ரல் என்ட்ரிங்கிறது வந்து டோட்டல் 3 வருஷம் படிக்கக்கூடியது. 2 வருஷம் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம் ப்ராக்டிக்கல் தியரி அந்த படிப்பு வரும். 1 இயர் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வரும். அதாவது பி ஃபார்ம் படித்ததுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் 3 வருஷம் வந்து இந்த ஃபார்ம் டி படிக்கணும். +2க்கு அப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணீங்கன்னாக்கா 6 வருஷம், 5+1 6 வருஷம். இதே +2க்கு அப்புறம் நீங்கள் பி ஃபார்ம் படிச்சுட்டு ஃபார்ம் டி படிக்கிறீங்கன்னா பி ஃபார்ம் 4 வருஷம், அதுக்கப்புறம் ஃபார்ம் டி வந்து 3 வருஷங்கிறப்ப 7 வருஷம் நீங்கள் வந்து படிப்பீங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், பி ஃபார்மை விட ஃபார்ம் டி தான் வந்து ஹையர் கிரேடு படிப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபார்ம் டி படிச்சீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக அடுத்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஆனால் பி ஃபார்ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக பிஹெச்டி பண்ண முடியாது. பி ஃபார்முக்கு அப்புறம் எம் ஃபார்ம் படிக்கணும். எம் ஃபார்முக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ண முடியும். இல்லைனாக்கா பி ஃபார்முக்கு அப்புறம் ஃபார்ம் டி படிச்சுட்டு நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்ம் டி படிப்புக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். மினிமம் வந்து 2 லட்சம் 2.25 லட்சத்துலேருந்து 4.5 லேக்ஸ் வரைக்கும் கூட ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸு ப்ரைவேட் காலேஜஸ்ல எல்லாம் உங்களுக்கு ஃபீஸ் கேட்குறாங்க. எஸ்ஆர்எம் மாதிரி காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபார்ம் டி ப்ரோக்ராமுக்கு அவங்க பர் இயருக்கு வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வேறு நார்மல் காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து 1.75 2 லேக்ஸ் இந்த மாதிரி கூட சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார்ம் டிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியான படிப்பு தான் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து டாக்டர் படிப்புக்கு ஈக்குவலான படிப்பு, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. இதைவே நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சீங்கன்னாக்கா ரொம்ப சீப்பாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம். நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி இந்த ஃபார்ம் டி படிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் பர் இயர் வந்து 31,180 rupees தான் வந்து ஃபீஸு. இந்த ஃபீஸையும் வந்து நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம். அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் 18,230 rupees நீங்கள் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் வந்து 12,950 rupees நீங்கள் பே பண்ணிக்கலாம். டோட்டல் வந்து 31,180 rupees தான் வந்து உங்களுக்கு 1 இயருக்கு டியூஷன் ஃபீ இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபார் ஃபார்ம் டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸுக்கு வந்து 65,000 பர் இயர் வரும், கேர்ள்ஸுக்கு வந்து 55,000 பர் இயர் வரும். ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அரௌண்ட் 1 லேக்ல வந்து பர் இயர் நீங்கள் இந்த படிப்பை படிச்சிடலாம். இந்த ஃபார்ம் டி படிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இதில் எல்லாம் சொல்லித்தர மாதிரி ஃபார்மசூட்டிக்ஸு, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மெடிசினல் கெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த பைட்டோ ஃபார்மசி, பயோ ஃபார்மசி, ஃபார்மா கைனட்டிக்ஸு, ஃபார்மா டைனமிக்ஸு, இது எல்லாமே வந்து இந்த ஃபார்ம் டிலையும் நீங்கள் படிப்பீங்க. பட் இதில் படிக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இன்னும் நல்லா நிறையா படிப்பீங்க. பி ஃபார்ம்ங்கிறது வந்து செமஸ்டர் பேட்டர்னில் இருக்குது. ஃபார்ம் டிங்கிறது வந்து நான் செமஸ்டர் பேட்டர்ன். அதாவது உங்களுக்கு எக்ஸாம் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வரும். அப்போ இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஃபுல் இயருக்கே ஒரு 5-6 சப்ஜெக்ட் தான் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை அந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக படிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி, அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்ஸு, மெடிசினல் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லாம் கெமிஸ்ட்ரி சம்மந்தமாகவும் அனாட்டமி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இயரில் படிப்பீங்க. இதெல்லாம் பேசிக்ஸு. ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு மருந்து தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன, அதனோட ப்ரீ ஃபார்முலா என்னென்ன,
இது மாதிரி எல்லாம் பேசிக்காக வந்து படிக்கிறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் படிப்பீங்க. செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா பேத்தோஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் ஃபைட்டோ ஃபார்மசூட்டிக்கல்ஸு, ஃபார்மகாலஜி, கம்யூனிட்டி ஃபார்மசி, இந்த மாதிரி எல்லாம் படிப்பீங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, பேத்தோஃபிசியாலஜிங்கிறது என்னன்னாக்கா ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை பற்றி படிக்கிறது வந்து பேத்தோஃபிசியாலஜி. ஃபார்மகாகனசி அண்ட் ஃபைட்டோ ஃபார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து, ஹெர்ப்ஸ்லேருந்து, மரம் செடி கொடி இதுல இருந்தெல்லாம் வந்து மருந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, இதை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த ஃபார்மகாகனசி அப்படிங்கிறது, இல்லைன்னாக்கா ஃபைட்டோ ஃபார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது. ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே அது என்னன்னாக்கா ஒரு தாவரத்தில் நடைபெறக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஃபைட்டோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அப்படின்னா ஒரு மரத்திலிருந்து ஒரு தாவரத்திலிருந்து நாம் மருந்துகளை உருவாக்குறது தான் வந்து இந்த ஃபைட்டோ ஃபார்மசூட்டிக்கல் அப்படிங்கிற படிப்பு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பேசிக் படிப்பெல்லாம் படிக்கிறீங்க. செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த மருந்துகளை உருவாக்குறத பற்றி நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஃபார்ம் டி படிப்பில் நீங்கள் ஃபார்மோ தெராப்பட்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து படிப்பீங்க. ஃபார்மோ தெராப்பட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா மருந்து மூலமாக ஒரு வியாதியை குணப்படுத்துறது, எந்த விதமான ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாமல் பெரிய லெவலில் ஒரு பேஷண்ட்டை வந்து இன்பேஷண்ட்டாக வைக்காமல் அவங்களுக்கு மருந்துகளை எழுதி கொடுத்து அந்த மருந்துகளை அவங்கள ரெகுலராக சாப்பிட வச்சு அது மூலமாகவே வந்து குணப்படுத்துறது தான் வந்து ஃபார்மா தெராப்பட்டிக் அப்படிங்கிற படிப்பு. அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது படிப்பீங்க. ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்னாக்கா சட்டம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஃபார்மசூட்டிக்கல் லா என்னென்ன இருக்குது, ஃபார்மசூட்டிக்கல் எத்திக்ஸ் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிப்பீங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கிளினிக்கல் ஃபார்மசி, சோஷியல் ஃபார்மசி, இந்த மாதிரி எல்லா விதமான அந்த ஃபார்மசி ஏரியாவையும் நீங்கள் வந்து கவர் பண்ணுவீங்க. கிளினிக்கல் டாக்ஸிகாலஜி படிப்பீங்க, கிளினிக்கல் ரிசர்ச் படிப்பீங்க. கிளினிக்கல் டாக்ஸிகாலஜி அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு நோயால் ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் என்னென்ன, ஒரு மருந்துனால ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் என்னென்ன, இதையெல்லாம் படிக்கிறது வந்து கிளினிக்கல் டாக்ஸிகாலஜி அப்படிங்கிறது. அந்த மாதிரி கிளினிக்கல் டாக்ஸிகாலஜி படிப்பீங்க. அதுக்கப்புறம் கிளினிக்கல் ரிசர்ச் படிப்பீங்க. கிளினிக்கல் ரிசர்ச்சுங்கிறது வந்து ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட். கிளினிக்கல் ரிசர்ச்சுங்கிறது ஒரு மருந்தை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா விதமான ஆராய்ச்சியும் வந்து அந்த கிளினிக்கல் ரிசர்ச்சுங்கிறதுல வரும். அப்புறம் ஃபைனல் இயர், அதாவது 5வது வருஷம் காலேஜ் ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் 6 மந்த்ஸு இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக ப்ராஜெக்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் 6வது வருஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வெளியில் தான் இருப்பீங்க. 6 மாதம் வந்து ஜென்ரல் மெடிசின் ஏரியாவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அடுத்த 6 மாதம் 3 ஸ்பெஷாலிட்டி ஏரியாவில், ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஏரியாலையும் 2 மாதங்கிற கணக்கில் அது ஒரு 6 மாதம், டோட்டல் 1 இயர் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் இவ்வளோ வருஷம் நீங்கள் என்னவெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதையெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்து கற்றுப்பீங்க. இந்த ஃபார்ம் டி படிப்பு உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளினிக்கல் ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் பேஷண்ட் கேரு, மெடிகேஷன் தெரப்பி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருது உங்களுக்கு. இதெல்லாம் தான் வந்து ஒரு டாக்டரும் வந்து எம்பிபிஎஸ்ல படிப்பார். ஒரு மெடிகேஷன் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், பேஷண்ட்ஸை கவுன்சிலிங் பண்ணுறதாகட்டும், பேஷண்ட்டை பற்றின பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நீங்கள் வந்து கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அதை சேவ் பண்ணுறதாகட்டும், ஒரு மெடிகேஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு மெடிகேஷன் டெலிவரி, இது எல்லாமே பண்ணுறது வந்து ஃபார்ம் டியில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஃபார்ம் டியோட அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிளினிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க. கிளினிக்கல் ட்ரைனிங்னாக்கா படிப்பு கூட பேரலாகவே நீங்கள் வந்து கிளினிக்கு விசிட் பண்ணி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் பேரலாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மெடிசினை கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த மெடிசின் எந்த அளவுக்கு சேஃபாக வந்து அவருக்கு க்யூர் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து கேர் எடுத்து பார்த்துக்குப்பீங்க. அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டிசீயை பற்றியும் நல்லா புரிஞ்சுப்பீங்க. அந்த டிசீக்கு இந்த மெடிசின்ஸ் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை பற்றியும் புரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஷண்ட்ஸு கூட இன்டராக்ட் பண்ணி ரொம்ப நல்லாவே வந்து இந்த ஃபார்ம் டி ப்ரோக்ராமில் நீங்கள் அந்த ஃபார்மசியை கற்றுக்கலாம். கேரியர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபார்ம் டிக்கு அப்புறம் வந்து நல்ல ஆப்ஷன்ஸுங்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்தியாவில் வந்து ஆப்ஷன்ஸ் கம்மி. வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து கன்சல்டிங் ஃபார்மசிஸ்டா, ப்ராக்டிசிங் ஃபார்மசிஸ்டா,
நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு லைஃப் ஸ்டைலு, டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு சம்பளம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபார்ம் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு படிப்பு. இது வந்து ரிகோரியஸாக படிக்கணும். நீங்கள் வந்து ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு சும்மா விளையாட்டுத்தனமாலாம் படிக்கிற படிப்பு கிடையாது. இது வந்து ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரியான படிப்பாக தான் இருக்கும். ஃபார்ம் டிங்கிறது வந்து பேசிக்காக வந்து கொஞ்சம் டஃப்பான படிப்பு தான் ஃபார்மசி ஏரியாவில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஃபார்ம் டி எல்லாம் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா, ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்குறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஃபார்ம் டிங்கிறது வந்து கொஞ்சம் ரிகோரியஸான படிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு எம்ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இதில் ஸ்பெஷலைசேஷன் ஏரியாஸ் வந்து ரொம்ப கம்மி. அடுத்து இன்னொரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டடிங் ஃபார்ம் டி என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னாக்கா, ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் வந்து இங்கே ஃபார்ம் டி படித்தவங்களுக்கு இந்தியாவில் கிடையாது. ஃபாரினில் வந்து ஃபார்ம் டி படித்தவங்களை வந்து டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு ரோலில் அகாமடேட் பண்ணுறாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அகாமடேஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தா கூட ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரோல்ஸ் வந்து இன்னும் கரெக்டாக ஸ்பெசிஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும். தேர்ஃபோர் ஃபார்ம் டி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா தாராளமாக படிங்க. ஃபார்ம் டி படிக்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் நல்ல ஒரு பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா தைரியமாக நீங்கள் வந்து ஃபார்ம் டி எடுத்து படிங்க. ஃபார்ம் டி படிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபார்மசி அப்படிங்கிற செக்டாரில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா ஷைன் பண்ண முடியும். இந்தியாவிலையும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்தியாவை விட ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்தியாவிலையும் ட்ரக் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட போகிறீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸு, குவாலிட்டி கண்ட்ரோல், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு இந்த ஏரியாலையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட் லெவலில் உங்களால் வேலை செய்ய முடியும். இதே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னாக்கா ஒரு எம்பிபிஎஸ் எம்டி டாக்டருக்கு ஈக்குவலாக நீங்கள் இருந்து மருந்துகளை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். சேலரியும் வந்து உங்களுக்கு ஒரு டாக்டருக்கு ஈக்குவலான சேலரி கிடைக்கும். ரேங்க்கும் டாக்டருக்கு ஈக்குவலான ரேங்க் தான். உங்கள் பேருக்கு முன்னாலேயும் நீங்கள் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீட் எக்ஸாமே எழுதாமல் நீங்கள் டாக்டர்னு போட்டுக்கணும் அப்படின்னாக்கா ஃபிசியோதெரப்பி, ஃபார்ம் டி இந்த ரெண்டுமே வந்து பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி, ஆடியோ ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்கிற ஏஎஸ்எல்பி இது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேருக்கு முன்னால் நீங்கள் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபிக்ஸ் போட்டுக்கலாம். அதில் ஃபார்ம் டி அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, உங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டே வந்து டாக்டருங்கிற பேரில் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலேனாக்கா நீங்கள் பிஹெச்டி தான் டைரெக்டாக பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த ஃபார்ம் டிங்கிற படிப்பு வந்து ஃபார்மசி ஏரியாவில் ஒரு சீனியர் மோஸ்ட் படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது கொஞ்சம் செலவு அதிகமாகும், படிக்கிறதும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த ஃபார்ம் டி படிப்பை பற்றி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட கேட்கணும், இல்லை அட்மிஷன் வேணும், நல்ல காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும், இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா ஹெசிடேட் பண்ணாமல் எய்தர் எனக்கு வந்து கமெண்ட்லே பண்ணுங்கள், இல்லைன்னா இப்போ டிஸ்பிளே ஆகிற என்னோட நம்பரில் வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க, கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் செய்ய முடியுமோ, எந்த விதமான சார்ஜஸும் எந்த விதமான பிரதிபலனும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காம உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் செஞ்சு தர்றேன். காலேஜில் ஃபீஸ் குறைக்கிறதாகட்டும், ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி மூலமாக என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க முடியுமோ அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தர்றேன். ஆல் தி பெஸ்ட்.